ஓம் நமச்சிவாய இன்பமே சூழ்க எல்லோரும் வாழ்க. இன்றைய வாழ்த்தல் உறவுகளே, ஐயாமார் வந்திருக்கின்றார்கள். என்ன விடயம் தொடர்பாக ஐயாக்கள் வந்திருக்கணும் என்று சொன்னால், கல்லடி உப்போடை பேச்சியம்மன் திருக்கோயில் ஆகமம் சார்ந்தது கும்பாபிஷேகம் நடக்கின்றதா அல்லது பாரம்பரிய மரபு வழிமுறைப்படி நடக்கிறதான்னு சொல்லி ஒரு கருத்து கருத்து மோதல் என்றும் சொல்லலாம். அதை தாண்டி இல்லை சமஸ்கிருதத்திலாம் நடக்கணும் என்று சொல்லி துண்டெல்லாம் அடித்து விட்டு அப்படி ஒரு பக்கத்துல ஒரு சிக்கல் ஒன்று போய்கொண்டு இருக்குது. அதை தாண்டி அது கொஞ்சம் மேல்மட்ட சிக்கலாக மாற்றப்பட்டிருக்குது. அதுக்கு அமைவாகத்தான் இந்த கலந்துரையாடலை நாங்கள் சேர்த்துக்கு இருக்கிறோம். இப்பொழுது இதில் இணைந்திருக்கிறார்கள் யார் என்று சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா, மரவழி குருமார் ஒன்றியம் சார்பாக வந்திருக்கின்ற சிவசரி துவாரக குருக்கள் வந்திருக்கின்றார். அத்துடன் எங்களுடன் இணைந்திருக்கிறார் பத்மநிலோஜ சிவம் ஐயா அவர்கள் இணைந்திருக்கின்றார். அத்துடன் சிவஸ்ரீ அடியவன் கவி ஐயாவும் இணைந்திருக்கின்றார். நாங்கள் இப்பொழுது இது தொடர்பாக பேசுவோம். முதலாவதாக நாங்கள் எங்களுடைய துவாகர குருக்கள் ஐயாவிடம் ஏனென்றால் அவர்தான் தற்பொழுது இது தொடர்பாக சென்று அவர்களுடைய அமைப்பு சார்பாக கலந்து ஆலோசித்து வந்திருக்கின்றார். அதுக்கு அமைவாக அவர் தற்போதைய நிலவரம் என்ன, இவர்களே இது என்ன முறையிலே உண்மையிலேயே செய்ய போகின்றார்கள், உண்மையில பாரம்பரிய முறைப்படி செய்ய போகின்றார்களா இல்லது அதை தாண்டி ஆகம முறையில் செய்ய போகின்றார்களா, என்ன நடக்க போகின்றது என்பதை ஐயா அவர்கள் கூறுமாறு கேட்கின்றனர். அன்பே சிவம், அனைவருக்கும் இந்நேர வணக்கங்கள். எனது பெயர் துவாரகன் குருக்கள். நான் மரபு வழி குருமார் ஒன்றியத்தின் ஆலோசகராக இருந்து கொண்டிருக்கிறேன். மரபு வழி குருமார் என்று சொல்றது அமைப்பு ஆரம்பிக்கப்பட்டதன் நோக்கம் இந்த மரபுகள் அழிந்து போற மரபுகளை நாங்க பின்பற்ற வேணும் என்றதுக்காக. எங்கட அமைப்பு இன்னும் பதிவு செய்யப்படவில்லை. அதனால நாங்க எல்லா விஷயத்திலையும் போய் நுழைந்து கொள்ள முடியாத ஒரு நிலைமையில இருந்து கொண்டிருக்கிறோம். கல்லடி பேச்சியம்மன் கோயில் ஆலய பொதுமக்கள் சார்பாக சில கடிதங்கள் எங்களுக்கு கிடைத்தது. இப்படி ஆலயத்துல மரபு வழி மாறுற மாதிரியான நிறைய கிரியைகள் நடக்குது, நீங்க ஏன் இத கண்டு காணாம இருக்கிறீங்க, உங்களால எங்களுக்கு ஒரு சரியான பதிவு தர வேணும், இது உண்மைக்கு மரபு வழி தானா நடக்குது அல்லது சமஸ்கிருதமயமாக்கம் நடக்குதா என்ற கேள்விகள் நிறைய கடிதங்கள் எங்களோட அமைப்புக்கு கிடைக்கப்பெற்றது. அதனை தொடர்ந்து நாங்க பேச்சியம்மன் கோயில் நிர்வாக சபையினரோட தொடர்பு கொண்டு ஒரு நேரத்தை ஒதுக்கி அவங்களை சந்திக்கிறதுக்குரிய ஏற்பாடு செய்திருந்தோம். நாங்க போய் அவங்கள சந்திச்ச வேளையில அவங்க நீங்க யாரு அப்படி இருக்கிறீங்க அமைப்புகள் எல்லாம் வினாவிக்கொண்டு முதலாவதாக ஒரு கேள்வி ஒன்று எங்கள்கிட்ட முன்வைக்கப்பட்டது. நீங்க மட்டக்களப்புல இப்படி ஒரு ஆலயம் முழுமையாக எரியுண்ட சரித்திரம் இதுவரைக்கும் நடந்ததில்லை, உங்களுக்கு இது சம்பந்தமாக என்ன அனுபவம் இருக்குது, இதுக்கு தீர்வு சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன அனுபவம் இருக்குது என்ற ஒரு கேள்வி அங்க முன்வைக்கப்பட்டது. ஒரு இடத்துல ஒரு மரபு வழி சார்ந்த பிரச்சனையை கதைக்கிறதுக்கோ அல்லது மரபு வழி அழியறதை பற்றி கதைக்கிறதுக்கோ ஆலயம் அறிந்த அனுபவம் என்றது தேவையில்லாத ஒரு விஷயம். இருந்தாலும் எங்களோட இருக்கிற சில குருக்கள் மாதிரி தங்களுடைய கிராமிய ஆலயங்கள் இருந்ததாகவும் முகக்கலைகளை தாங்க உடனடியாக மாற்றி உருக்கி திருப்ப வேற முகக்கலைகள் செய்து கொண்டதாகவும் கருத்துக்கள் சொல்லி இருந்தாங்க. நான் நிச்சயமாக சொல்லியிருந்தேன், எங்களோட ஆலயம் இராணுவத்தினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்து கிளைமோர் குண்டுகள் வெடிக்கப்பட்டு ஆலயம் சிதைவடைந்து முழுமையாக எரிந்து அந்த விக்கிரகம் அதனுடைய கையில் சின்ன ஒரு கீறுபட்டிருந்தது. பின்னம்பட்ட விக்கிரகம் என்ற கோட்பாட்டுக்கு இணங்க அந்த விக்கிரகம் அகற்றப்பட்டு புதிய விக்கிரகம் பிரதிஷ்டை செய்யப்பட்டது. எங்களோட ஆலயம் முழுமையாக எரிந்திருந்தது என்று கதைச்சதுக்குடனே சரி ஐயா நீங்க மேற்கொண்டு கதைக்கலாம் என்று சொல்லியிருந்தாங்க. மேற்கொண்டு கதைச்ச இடத்துல நீங்க என்ன இப்படியான கிரியைகள் நிறைய விஷயங்கள் இதுல முற்படுத்தப்பட்டிருக்குது, குடமுழுக்கு என்று சொல்லப்பட்டிருக்குது, நெற்றொரிதல் என்ற ஒரு விஷயம் அங்க போடப்பட்டிருக்குது, அப்ப நீங்க இது எந்த முறைப்படி செய்யறீங்க என்று கேட்ட இடத்துல அவங்க பரிபூரணமாக இப்ப எனக்கு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள எல்லா விஷயமும் சொல்ல முடியாது, முக்கியமான விஷயங்களை நான் பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். ஆகம ரீதியாக 64 கிரியையும் அங்க நடப்பதாக அவங்க சொல்லியிருந்தாங்க. அப்ப நாங்க சொல்லியிருந்தோம், கிராமிய வழிபாட்டு பாரம்பரியம் என்று நீங்க சொல்றீங்களே, இதுல என்ன விஷயத்த நீங்க கிராமிய வழிபாடாக பின்பற்றீங்க, கிராமிய வழிபாடு பாரம்பரியம் என்ன இதுல இருக்குது என்று நான் கேட்டிருந்தேன். அப்ப அவங்க சொல்லியிருந்தாங்க, உடுகு அடித்தல் சிலம்பு குலுக்குதல் அங்க இருக்குது ஐயான்னு. அப்ப நான் கேட்டேன், உடுகு அடிக்கிறதும் சிலம்பு குலுக்குறதும் பாரம்பரிய வழிபாடாக அமையுமா, அது மட்டும்தானா பாரம்பரிய வழிபாடுன்னு? நீங்க வேற என்னையா செய்யலாம், உங்களோட முறையில இதுக்கு என்ன மாற்றீடு இருக்குது, உங்களோட முறையில கும்பாபிஷேகம் செய்ய முடியுமா என்று கேட்டிருந்தாங்க. அப்ப நாங்க பதில் சொல்லி இருந்தோம், நிச்சயமாக எங்கட வழியில இதுக்குரிய முறையும் வழிமுறையும் இருக்குது. உதாரணத்துக்கு சண்டாள பிராயச்சித்தம் என்று சொல்றது எங்களுடைய முறையில பத்ததி வழிபாட்டில் ஒரு பிராயச்சித்தத்துக்கு அவங்க செய்யற பிரவேச வழிக்கு சமனான ஒரு காரியம்.
அதே மாதிரி கிராம சாந்தி என்று சொல்லப்படுகின்ற அவங்களுடைய கிரியைக்கு மாற்றீடாக எங்களுக்கு அக்னி சங்காரம் என்று சொல்லி மகா யாகம் மகா வேள்வி இருக்குது, எங்கட பத்ததி வழிபாட்டுல இருக்குது, சரியான முறையில இருக்குது. வாஸ்து சாந்தி என்று சொல்லப்படுது அவங்க செய்கின்ற சாந்திக்கு ஈடாக மண்டபம் காவல் பண்ணுதல் என்று சொல்லி அந்த ஆலயத்தை சுத்தி மண்டபத்தில் 8 திக்கும் காவல் பண்ணி ஆலயம் காவல் பண்ணி அதுக்குரிய வாடைகள் பொருட்கள் கொண்டு செய்யப்படுற பூரணமான கிரியைகள் எங்கள்கிட்ட இருக்குது. கங்கா தீர்த்தம் என்று சொல்லப்படுகின்ற நீங்க தீர்த்தம் எடுக்க வேண்டிய விடயத்துக்கு தேவையான நீர்வெட்டுக்கு எழுந்தருளுதல் என்று சொல்லி சரியான முறையில கங்கா தீர்த்தத்தை விட முறையான கிரியைகள் எங்கள்கிட்ட இருக்குது. மிருத்சங்க சிரகணம் என்று சொல்லப்படுகின்ற அந்த மண் எடுக்கிற கிரியை, மிருத்சங்கிரகணம் என்று சொல்லப்படுகின்ற கிரியைக்கு பதிலாக நாங்க பாலிக போட்டு அம்மாளுக்குரிய பூசைகள் செய்யறதுக்குரிய பூரணமான கிரியைகள் எங்கள்கிட்ட இருக்குது. சூர்யாகினி என்று சொல்லப்படுகின்ற கிரியைக்கு சரியான முறையாக எங்கள்கிட்ட சூரிய பூஜைகள் இருக்குது. சூரிய கக்கிசம் என்று சொல்லப்படுகின்ற நோய்களை 100% எதிர்க்கக்கூடிய சூரிய பகவானை முன்னிறுத்தி சூரிய பகவானுடைய ஒளி பட்டாலே அந்த பாவங்கள் தோஷங்கள் அத்தனையும் அகன்று விடும். அந்த யந்திரத்தை நாங்கள் பிரயோகிக்கக்குள்ள என்ன மாற்றீடு என்ன விதமான வில்லங்கங்கள் அந்த இடத்துல செய்யப்பட்டாலும் அடுத்த நாள் சூரிய ஒளி பட்ட உடனே அனைத்துமே நிவாரணமாகிவிடும். அப்படியான சூரியனுக்குரிய சிறந்த பூசைகள் எங்கள்கிட்ட இருக்குது என்று நாங்க நிறைய விஷயத்த முன்வச்ச வேளையிலையும் அவங்க எந்த ஒரு விஷயத்தையும் அவங்களோட காதுல ஏற்றுக்கொள்ளவும் இல்லை, அவங்க அதை பொருட்படுத்தவும் இல்லை. அடுத்த கட்டமாக நாங்க சொன்ன ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், பின்னம்பட்ட விக்கிரமாக நீங்க அந்த ஆலயத்தில் இருக்கிற விக்கிரகம் சிதைவடைந்திருக்குது. ஒரு ஆலயத்துக்குள்ள ஒரு ஆலயத்தை நாங்க சிம்மாசனம் வகுக்க வேணும் என்று சொன்னால் சிற்ப சாத்திரத்தின் பிரகாரம் ஒரு ஆலயத்தை நாங்க குறிப்பிட்ட பகுதிகளாக பிரித்து அதுல எந்த பகுதிக்கு சிவன், எந்த பகுதிக்கு நாராயணன், எந்த பகுதிக்கு அம்பாள் என்று சில வரமுறைகள் இருக்குது. அதன் பகுதிதான் அந்த சிம்மாசனம் வகுக்கப்படும். நாங்க ஒரு அறையை கட்டிட்டு கொண்டு சும்மா வைக்க முடியாது விக்கிரகத்தை. அதுக்கு ஏதாவது ஒரு தடைகள் வார பட்சத்துல ஈசான திசையை நோக்கி ஒரு நெல்மணி அளவுக்கு அந்த விக்கிரகத்தை அகற்றலாம். அப்படி ஒரு நெல்மணி அளவுக்கு அகற்றலாம். அது தவிர வேறு எங்கும் விக்கிரகங்களை அசைச்சு எங்களால வைக்கிறதுக்கு அனுமதி இல்லை என்று சொல்லப்பட்ட இடத்துல அவங்க அதுக்கும் நாங்க நிறைய பேரோட தொடர்பு கொண்டோம், நிறைய பேரோட கதைச்சு கொண்டோம். அது அங்க அப்படி இருக்குதுன்னு ஒரு சரியான பதில் அவங்க தர இல்லை. இப்ப எங்கட விக்கிரகம் இருக்க வேண்டிய இடத்துல பேச்சியம்மனுடைய சரியான சிம்மாசனம் இருக்க வேண்டிய இடத்துல நாங்க வைக்காம வேறொரு இடத்துல அந்த சிம்மாசனத்தை வைக்கக்குள்ள அந்த இடத்துக்குரிய மூர்த்தி பேச்சியம்மனாக இருக்காது. சாமுண்டியாக இருக்கலாம், வைஷ்ணவியாக இருக்கலாம், பாராயியாக இருக்கலாம், ஏதோ ஒரு வேறொரு கலையாக இருக்கலாம், அல்லது ஆண்கலையாக இருக்கலாம். வேறொருடைய இடத்துல இந்த தெய்வத்தை கொண்டு வைக்கிறது பிழை என்பது எங்களுடைய கருத்து. நாங்க முற்று முழுதாக அதை அந்த நிர்வாகத்துக்கு அறிவித்திருந்தார். அவங்க சகல வேண்டிய விஷயங்களையும் கேட்டுக்கொண்டு இறுதியாக எல்லாம் இப்படி நடந்துட்டு நாங்க நிறைய இடத்துல அறிஞ்சோம். நீங்க கடைசி அன்றைக்கு உங்களோட உடுவுகளையும் சிலம்புகளையும் ஒழுக்கி எங்களை அம்மாள் கும்பாபிஷேகத்தை சிறப்பிச்சு விடுங்க என்ற ஒரே வார்த்தையில சொல்லி எங்களை அங்கிருந்து அனுப்பப்பட்டது. அதுக்கு பிறகு கலாச்சார உத்தியோகத்தரூடாக நிறைய வழக்குகள் தாக்கப்படுத்தப்பட்டு நேற்றைய தினம் எங்களுக்கு அழைப்பு வந்திருந்தது. நேற்றைய தினமும் நாங்க அங்க சந்திக்க போயிருந்தோம். அந்த இடத்துல எங்களை ஏனென்று கூட ஒரு எங்களோட கருத்து கேட்கப்பட இல்லை. எங்களை அழைச்ச அவங்க நோக்கம் என்னன்னு சொன்னால், நாங்க நினைக்கிற மாதிரி அவங்க சில விஷயங்கள் அந்த இடத்துல அவங்களுக்குரிய வழக்குகள் பிணக்குகள் இருந்ததால மரபு வழி குருமாரோட நாங்க கதைச்சு கொண்டோம். அந்த பிணக்குகள் தீர்க்கப்பட்டதுன்னு ஒரு காரணத்தை காட்டுறதுக்காக அழைச்சிருக்கலாம். ஏனென்று சொன்னால் எந்த ஒரு கருத்துமே எங்கள்கிட்ட எட்டப்பட இல்லை. ஏன் போனோம் என்ற மாதிரி எங்களோட நிலைமை இருந்தது. நாங்க திரும்பி வந்திருக்கிறோம். ஒரு கடிதம் ஒன்று நாங்கள் அனுப்பி இருக்கிறோம் பேச்சியம்மன் கோயில் நிர்வாகத்துக்கும் இந்து குருமார் ஒன்றியம் மற்றும் சில அமைப்புகளுக்கு அனுப்பி இருக்கிறோம். இந்த கிரியைகளுக்கும் எங்களுக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை, இது எங்களுடைய மரபு வழிக்கு முரணான ஒரு கிரியை என்ற ஒரு விஷயத்தை நாங்க அங்க முன் வச்சிருக்கிறோம். ஐயா சிறப்பு ஐயா, சிறப்பு. இப்ப நீங்கள் போய் கதைச்ச இடத்துல இப்ப அங்க எல்லாம் இந்த யந்திரங்கள் எல்லாம் கீறப்பட்டிருக்குது, யந்திரத்தை எல்லாம் கீறி விட்டார்கள் எல்லாம் சொல்லுகின்றார்கள். இந்த யந்திரத்தை கீறினது யார்? இந்த யந்திரம் கீறப்பட்டது உண்மையா? இந்த யந்திரம் உண்மையா தான் இருக்க வேண்டும். இந்த யந்திரம் கீறப்பட்டது இதை யார் கீறினார்கள்? அதை பற்றி உங்களுக்கு ஏதாவது செய்திகள் தெரியுமா? ஓம் ஐயா, நிச்சயமாக நாங்க அந்த கேள்வியை முன் வச்சிருந்தோம். இந்த அம்மனுக்குரிய யந்திரம் நீங்க எந்த முறையில கீறுறீங்க? இது ஆகம வழிபாடா அல்லது கிராமிய வழிபாடா அல்லது இந்த பாரம்பரிய யந்திரத்தை நீங்க யாராவது முன்னாள் குருமணிகள்கிட்ட கொடுத்து உறுதிப்படுத்தினீங்களான்ற ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருந்தது. அப்ப அந்த இடத்துல ஒரு வேடிக்கையான பதில் சொல்லப்பட்டிருந்தது என்னன்னு சொன்னால், அந்த யந்திரத்தை தாங்கள் நன்றாக பார்த்ததாகவும் அது ஆகம முறைப்படி அமைய பெற்றதாகவும்
அந்த யந்திரத்தை பார்வையிட்ட ஒரு பூசகர் அந்த யந்திரத்துல மரபு வழி என்று கீற முடியுமா என்று கேட்டதாகவும், எங்களுடைய யந்திரத்துல நாங்க அடைப்புகள் எழுத்துக்கள் எல்லாம் போட்டு வரக்குள்ள ஒரு சிறிய கோடு விழுந்தால் கூட அந்த யந்திரத்துக்குரிய மூர்த்தி மாறிவிடும் என்பது எங்களுடைய கொள்கை, எங்களுடைய மரபு. அப்படி இருக்கும் போது அந்த இடத்தில் மரபு வழி என்று எழுதலாமா என்று கேட்ட ஒரு பூசகரை நீங்கள் அழைத்து சென்றிருந்தால் எப்படியான ஒரு நிர்வாகம் என்ற ஒரு கேள்வி அங்கு எழுப்பப்பட்டது. அவங்கள் மிஷன் சாமியார் தான் அதுகள் எல்லாம் பொருட்படுத்தி எல்லாம் சரியாக செய்திருக்கிறார். அப்ப உடனடியாக எங்களுடைய குழுமம் சார்பாக கேட்கப்பட்டது, ராமகிருஷ்ண மிஷன் சாமியார் ஆகம முறைப்படி அல்லது கிராமிய வழிப்படி இந்த விஷயங்கள் பற்றி கற்றவரா பூரணமாக என்ற கேள்விக்கு எந்த விதமான பதிலும் தரப்படவில்லை. அவருடன் நாங்கள் கலந்து ஆலோசித்து எங்களுடைய ஆலய பூசகர் அதற்கு உடன்பட்டிருக்கிறார் என்ற ஒரு கருத்து முன்வைக்கப்பட்டது. அவங்களுடைய ஆலயத்தினுடைய பூசகர் யார் என்று கேட்டால் அந்த ஆலயத்துக்கு எந்த பூசகரும் இதுவரை இல்லை, இனித்தான் அவர்கள் தெரிவு செய்வதாக உள்ளது. அப்பொழுது நாங்கள் கேட்டோம், ஒரு ஆலய கும்பாபிஷேகம் செய்த பின் அந்த குழந்தையை வளர்க்க போகும் தகப்பன் யார், அல்லது குழந்தை பிறந்த பிறகு தகப்பனை முடிவு செய்ய போகின்றீர்கள் என்ற ஒரு கேள்வி அங்கு கேட்கப்பட்டது. அவங்களுடைய கருத்தின் பிரகாரம் அதுக்கு எந்த விதமான பதிலும் இதுவரை எட்டப்படவில்லை. அடியவனையா நீங்கள் உங்களுடைய கருத்தை நீங்கள் பதிவு செய்யணும். எல்லோருக்கும் வணக்கம். அதாவது ஏமாறுறவன் இருக்கும் வரைக்கும் ஏமாத்துறவன் இருப்பான். ஏமாறுறவன் தான் நம்ம நிறைய பேர் இப்ப இருந்து கொண்டிருக்கோம். என்னடா பிரச்சனை, வெளிப்படையாக தெரியுது இங்க நடக்கிற அவ்வளவும் ஒரு சிலருடைய ஒரு அடக்கு முறையில தான் சில விஷயம் நடந்து கொண்டிருக்கு. நாங்க செய்வோம், பண்றத பண்ணுங்க, பாக்குறத பாருங்கன்னு சொல்லி நம்ம முன்னாடியும் பேசியிருந்தோம். வரட்டுக்கு கௌரவமா சரியா சொல்றாரு ஐயா. உண்மையிலே வரட்டுக்கு கௌரவம். உண்மையிலே கிழக்க பொறுத்த வரைக்கும் ஒரு கல்லடி பேச்சு என்றது பல அற்புதங்கள் நிறைந்த ஒரு ஆலயம், எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம், பல அற்புதம் நிறைந்த ஆலயம், முக்கியமான விஷயம். சரி, இதுல எனக்கு இருக்கிற உடனே சரி இவங்க கும்பாபிஷேகம் பண்ண போறாங்க. இப்ப கலசத்துக்கு எங்க உண்டை தண்ணி ஊத்த போறாங்க? கிடுகுக்கு மேலேயா? கலசாபிஷேகம் கும்பாபிஷேகத்துல முக்கியமான விஷயம் கலசத்துக்கு தண்ணி ஊத்தணும், மேலே கிடைக்கிற தூவிக்கு. இப்ப எங்க இருக்கு உங்களுக்கு தூவி? அப்படி சொன்னா அவங்க அந்த கிரியை 64 கிரியையிலேயும் ஒன்று மிஸ் ஆகுமா? அப்ப இவங்களோட பிரச்சனைன்னு சொல்லி எனக்கு தெரியல. ஆனா நீங்க கேட்ட கேள்விகள் எல்லாமே சரி, அவங்க ஒரு சிலருடைய ஒரு கௌரவத்துக்காக பல மாற்றங்களை கொண்டு வராங்க. உண்மையிலே மரபு ரீதியான அந்த பேச்சு அம்பாளுக்குரிய சரியான ஒரு ஒரு பூஜை அங்க நடக்க போறது இல்லை. அம்பாள் என்ன நடக்க போனது தெரியல. உங்களுக்கே தெரியும், அங்க சந்திர பூஜை நடந்த நேரம் 2 மரண வீடுகள் நடந்ததாக தகவல். 2 மரண வீடுகள், அதாவது தொடர்ச்சியாக நடந்ததாக. அப்ப அம்பாளே அவளுக்கு பிடிக்காம அவள் சொல்றது மாதிரி தான் இருக்கிறது. நிப்பாட்டுங்கடா, எனக்கு ஏலாம இருக்குடா, உங்களோட தொல்லை தாங்க ஏலாம இருக்கிற மாதிரி தான் இருக்கிறது. அப்ப அப்படி ஒரு குறியீடுகளும் அப்படி ஒரு விஷயங்களும் தரக்குள்ள அம்பாள் ஏன் இவங்க திரும்ப 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 இந்த இதுக்குள்ள போறாங்கன்னு சொல்லி தெரியல. மற்றது இந்த மரபு ரீதியான குருமாரெல்லாம் போய்க்காங்க, உண்மையா பெருமையா இருக்கு எல்லாம் பார்க்கக்குள்ள. அவங்க போய் சொல்லியும் கூட இவ்வளவு விஷயங்களை எடுத்து சொல்லியும் கூட இவங்க வந்துட்டாங்க, கதைச்சிட்டு அனுப்புவோம்ன்றதானே தவிர அது உள்வாங்குற அளவுக்கு யாருமே இல்லைங்க. ஒரு கவலையான விஷயமா இருக்கு. ஏன் தெரியுமா, இவங்க விட்டா பிள்ளையே இவங்களை பார்த்து மற்றாக்கள் பண்ணிக்கொண்டே இருப்பாங்க. இப்ப ஆகம ரீதியாக கட்டுப்பட்ட ஆலயம் என்று சொல்லி பார்த்தோம்னா அதை பற்றி நம்ம கொஞ்சம் யோசிச்சிருக்கலாம். மரபு ரீதியாக உண்மையே வரட்டு கருவம் தான். அதுவும் அந்த கிராம ரீதியா இருக்கிற ஆலயங்களை ஆகம ரீதியாக கட்டி போட்டு கும்பாஜம் பண்றதும் வரட்டு கருவம் தான். என்ன பொறுத்த வரைக்கும் எல்லாரும் கட்டுறாங்கன்றதுக்கு. ஆனா இந்த இது குடிசையில தான் அம்பாள் இருப்பாள், அதுல எந்த மாற்றமும் இல்லைன்றது. இதுல ஒரு கவலைக்குரிய விஷயம் என்ன தெரியுமா, ராமகிருஷ்ண மிஷனை பொறுத்த வரைக்கும் அது ஒரு வேதாந்திகள், வேதாந்தத்தோட சம்பந்தப்பட்டாங்க. அவங்களுக்கும் இந்த சித்தாந்தத்துக்கும் என்ன சம்பந்தம்னு சொல்லி எனக்கு தெரியல. அவங்க முழுக்க முழுக்க இதுக்குள்ள அவங்க நுழைகிறதுக்கு என்ன பொறுத்த வரைக்கும் நான் அறிஞ்ச விதத்துல அவங்களுக்கு இந்த அதை பற்றின அறிவு இருக்கான்னு சொல்லியும் எனக்கு தெரியல. ஏன்னா சுவாமியே அவங்க வேணும்னு இதுக்குள்ள திணிக்காங்களா? ஏன்னா சுவாமி வந்த மிஷன் சாமியே இதுல இருக்காருன்றதுக்காக சிலர் வாய முடித்து இருப்பாங்க என்றதுக்காக அவங்க பயன்படுத்துறாங்களான்னு சொல்லி எனக்கு தெரியல. உண்மையிலே அப்படி அவங்க வந்தாலும் இதை பற்றின ஒரு அறிவு அவங்களுக்கு இருக்குமான்னு தெரியும். ஏன்னா மரபு இது
மரபு சார்ந்த வழிபாடு, மற்றது இது வந்து வேதாந்தத்துக்குரிய அவங்கள சித்தாந்தத்துக்குள்ள திணிக்கிறதுன்றது ஒரு மகா பிழை அது. இது இப்படி பண்ணிக்கலாம். இவங்க சொன்ன மரபு ரீதியான ஆக்களையும் எடுத்து குருமார் ஒன்றியத்தையும் எடுத்து நல்ல குருமார் ஒன்றியம் ஒன்று போன்று இருக்கிற கிழக்கில் அவங்களையும் எடுத்து எல்லாரையும் உள்வாங்கி இதை பற்றின ஒரு ஆலோசனை ஒன்று எடுத்திருக்கலாம். இது எந்த விதமான ஆலோசனையும் எடுக்காம நாங்க அவங்கள்ட்ட கேட்டோம், இவங்கள்ட்ட கேட்டோம், அங்க கேட்டோம், இங்க கேட்ட மட்டும் சும்மா சொல்லியே கேட்டாக்களையும் இவங்க சொல்லலை. கேட்டாக்கள் எப்படிப்பட்ட ஆக்கள்னு தெரியா, எப்படி ஆக்கள்னு தெரியா. அது அது சொல்ல விரும்பல. நான் ஒரு ஒழுங்கான விஷயம் தெரிஞ்ச ஆக்கள்கிட்ட விஷயம் கேட்டிருக்க, சத்தியமாக இப்படி ஒரு கும்பாபிஷேகம் நடந்திருக்காது. நல்ல விளக்கம் தெரிஞ்ச நல்ல ஒரு அறிவான ஆட்கள்கிட்ட, ஒரு சரியான ஆகமம் படிச்ச ஆக்கள்கிட்ட, சரியான மரபு ரீதியாக படிச்ச ஆக்கள்கிட்ட இதை பற்றி கேட்டிருக்க, இந்த அளவுக்கு இந்த கும்பாபிஷேகம் வந்திருக்காது, எதுவும் வந்திருக்காது. அதே மாதிரி ஜந்திர பூசையும் இப்படி நடந்திருக்காது. ஏன்னு கேட்டா அவங்க சொன்னாங்களே, சமஸ்கிருத முறையில ஜந்திரத்தை கீறி வச்சு போட்டு சடங்குக்கு போய் தெரிய மாட்டேன் போறாங்க. எந்த நான் போட்டிருந்தேன் கட்சி போட்டு டயலாக் கோட் நம்பர் அடிச்ச மாதிரி சொன்னா வேலையுமா? இந்த சம்பவம் தான் இது. இதான் இப்ப நடக்க போகுது இந்த சம்பவம். பூஜாரி மாதிரி இடம் இல்லை. நீங்க வேணுமாட்டா வெளியில இருந்து உடுக்கை அடிங்க, பாட்டு படிங்க, படிச்சுட்டு போங்க. பூஜாரி உள்ளுக்குள்ள வரப்படா. நாங்க தான் உள்ளுக்குள்ள போய் எல்லா வழக்கத்தையும் பார்ப்போம். சில வைக்கிறாரு, சில வைக்கிற ஆச்சாரிமார் வைப்பாங்க. ஆறு கொடுக்கணும் உயிர், அது வந்து பிராமணன் தான் கொடுக்கணும் உயிர். பிராமணன் கொடுக்கறதான் உயிரா. ஓதுதல், ஓதுவித்தல், வேட்பன், வேட்பித்தல், ஜாசகம் பெற்று உண்டல், இந்த 5 தொழில் தான் பிராமணன் சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. சைவம் குருமார் இருக்காங்க நம்ம பக்கம். நல்ல விஷயம் தெரிஞ்ச எத்தனையோ சைவ குருமார் கிழக்கில் இருக்காங்க. அழகா அவங்கள்ட்ட எல்லாம் கேட்டிருக்க, அவங்க நல்ல நல்ல தெளிவான விளக்கத்தை கொடுத்திருப்பாங்க. ஆகையினாலே முற்றுமுழுதாக இந்த நடந்த சம்பவம் எல்லாமே பிழையான ஒரு கருத்து. இது வந்து ஊருக்குத்தான் கேடு. இவங்க பண்ற இந்த நிர்வாகம் பண்ற சில விஷயங்கள் ஊருக்கு 100% கேடு. பேச்சு போக மாட்டான். அந்த ஆற்றல் அந்த மரத்துல தான் இருக்கும், அந்த குடியில தான் இருக்கும். ஆனால் அவள் அழுது கொண்டு மனதுக்குள்ள கவலையோடு இருப்பாள் என்றுதான் 100% உண்மையா. நம்ம நிலோஜனையா, நீங்கள் உங்களுடைய கருத்தை வந்து பதிவு செய்யணும். நீங்கள் வந்து ஒரு ஆகமம் சார்ந்தவர். இப்ப இந்த கோயில்ல வந்து ஆகமம் சார்ந்ததாக மாத்துறதுக்கு சில குருமார் வந்திருக்கணும். அதுல நீங்க ஒரு ஆளை பாத்தீங்கன்னு சொன்னா, நான் இந்த பேரை வந்து நான் குறிப்பிடுறேன். அதுல ஒரு ஆளை பாத்தீங்கன்னா, அவர் சைவ குருமணிகள் சங்கம் என்று நினைக்கிறேன். ஒன்றை வந்து அவர் தொடங்கி வைத்த ஒருவர். அவர் தான் நாங்க போதா ஆச்சாரியர் ஆவார். அங்க இருக்கிற புள்ளியார் கோவில் ஐயர் ஒரு ஆள் வந்து, பக்கத்துல இருக்கிற புள்ளியார் கோவில் ஐயர் தான் இங்க கும்பாபிஷேகத்தின் குருக்களாக இருக்கிறார். அப்ப இப்படி இவையில் வந்து இல்லாத ஒன்றை வந்து செய்யறதுக்கு இப்படி முயற்சி ஒன்று செய்யணும். இப்படி இதுக்கு இல்லை என்று சொல்லி நாங்க கடந்த காலத்திலேயே அந்த இத கும்பாபிஷேகம் செய்யற காலகட்டத்திலேயே நாங்க இது தொடர்பா வந்து நிலோஜனையாவும் அடியோனையாவோடையும் சேர்ந்து ஒரு காணொலி வந்து கலைஞ்சிருந்த நாங்கள். அதுக்கு பிறகும் வந்து அதை மக்கள் வெளிப்படையே இல்லை. ஆனால் கூடுதலான மக்களை பார்த்தா இல்ல இல்ல எங்களுக்கு இதுல உடன்பாடு இல்லை என்றுதான் சொல்லினோம். மக்கள் உடன்பாடு இல்லை என்று சொல்லும் பொழுது அப்ப இதை யார் செய்யணும், இதை யார் செய்விக்கணும் என்றது உண்மையில ஒரு குழப்பமா இருக்கு. என்னன்னா இது மக்களின் விருப்பத்துக்கு புறணா. இப்ப இன்னொரு கதைச்சார், அண்ணா இப்படி வந்து அந்த இடத்துல இப்படி இது நடந்திருக்குது, இவங்க வெளிநாட்டுல இருந்து வரவங்க செய்து கொண்டு போயிடுவாங்க, பிறகுற குழந்தைகள் இதுகளுக்கு எல்லாம் வந்து வருங்காலத்தில் இப்படி பிறக்கும், என்ன நடக்கும் என்று தெரியாம கிடக்குது. நாங்கள் பாரம்பரிய முறையை நம்புற நாங்கள் இப்படி நம்பி இருக்கிற எங்களுக்கு வந்து இது ஒரு பயத்தை ஏற்படுது. நாங்க தான் இந்த மண்ணில வாழ போறோம். இங்க வெளிநாட்டுல இருந்து வாராக்கள் இங்க வந்துட்டு அவையில் போயிடுவிடும். அவையில் வந்து எங்களை பற்றி கவலைப்பட மாட்டோம். நாங்கள் எங்களை பற்றி கவலைப்படுறோம். நாங்கள் ஏழைகளா இருக்கிறபடியே எங்களோட கருத்துக்கள் வந்து வெளியில போகுதில்லை. அதை பற்றி ஒரு செவிசாய்க்கணும் இல்லை. இதால நாங்கள் பயப்படுறோம் என்று சொல்லித்தான் எனக்கு இந்த ஒரு ஆள் இந்த கதைச்ச ஒரு ஆளும் வந்து சொல்லி இருந்தார். அப்ப ஆகமம் சார்ந்து இப்படி செய்யலாமா இல்லை என்று சொல்லி அது எனக்கு தெரியும். நீங்கள் உங்களுடைய கருத்து இது தொடர்பா இந்த இந்த திருக்கோயில் தொடர்பான கருத்தை நீங்கள் ஆழமான கருத்தை முன்வைங்க நிலோஜனையா. வணக்கம். முதல்ல மீண்டும் இந்த கூட்டுக்களவாணிகள் சேர்ந்து விட்டாங்களான்னு சொல்லி ஒரு கதை வரும். இருந்தாலும் ஆரம்பத்துல சின்ன விஷயம் என்று சொல்லிடுறேன். இப்ப சமூகத்துல எங்கட சமூகத்துல ஒரு எண்ண அலை அல்லது ஒரு செய்தி போய் கொண்டிருக்கு. நிலோஜன் தான் கூடுதலாக அருணுக்கு தகவல்கள் கொடுக்குறாங்கன்னு சொல்லி. ஆகவே கடவுளுக்கும் எனக்கும் உங்களுக்கும் அது தெரியும் என்ன நடக்குதுன்னு சொல்லி. நான் ஒரு விஷயத்தை வெளிப்படையாவே சொல்லிடுறேன். நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அதாவது ஆகமம் சம்பந்தமாக உங்களுக்கு எங்கேயாவது ஒரு விதிமுறைகள் சம்பந்தமான ஒரு சந்தேகம் வருமாக இருந்தால்
அதை மட்டும் நான் தீர்த்து வைப்பேன். மற்றபடி எவரை பற்றியும் நான் தகவல் தர மாட்டேன் மாற்றுக்கிறதுக்கு இடம் இல்லை என்று சொல்லி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். நீங்க ரகசியமா கேட்டாலும் தர மாட்டேன், அல்லது வெளிப்படை ஆக்கள் நினைச்சாலும் தர மாட்டேன். ஐயா. என்னன்னு சொன்னா சொல்லப்போ இடையில குறுக்கு வைக்கிறோம், பொறுத்து கொள்ள வேண்டும். செய்கிற குற்றங்களை ஐயா போடுறதுக்கு எனக்கு நேரம் இல்லை. ஒரு ஒரு சாதாரண அடிப்படை மக்கள் அனுப்புற குற்றங்களை எடுத்து போடுறதுக்கே நேரம் இல்லைன்னு அவ்வளவு வந்து தேங்கி போய் கிடக்குது. அடிப்படை மக்களே செய்திருக்க போட முடியாது. ஒரு குருவாக இருக்கிற நீங்கள் இன்னும் அவ்வளவு குற்றங்களை கண்டுபிடிக்கலாம். இதை போட்டா நான் என்னுடைய வாழ்வாதாரத்துக்கு வேலைக்கு போகாம இருந்தால் இது ஒரு பகுதி நேர வேலையா செய்து கொண்டிருக்க வேண்டும். அந்த செய்தியை ஒரு செய்தியா சொல்லிட்டு இதே பேச்சியம்மாள் ஆலயம் நான் பெருமைப்படுகிற ஒரு ஆலயம். என்னன்னு சொன்னால், நானும் ஒரு சிவானந்தியன் என்ற வகையில அந்த பேச்சியம்மாளுக்கு முன்னால கல்வி கற்றவன். இந்த பேச்சியம்மாளுடைய மண்ணில கிடந்து தவண்டு பிறண்டவன் என்ற வகையில எனக்கு ஒரு பெருமை, கிழக்கினுடைய ஒரு அடையாளம். அல்லது நான் அதுல ஈடுபடாட்டியும், நான் அதை சார்ந்திருக்காட்டியும், மரபு வழியான அல்லது மட்டக்களப்பிட பாரம்பரியத்தை எடுத்து சொல்லக்கூடிய ஒரு ஆலயம் பேச்சியம்மன் ஆலயம். என்னன்னு சொன்னால், அந்த கல்லடியை பொறுத்த வரைக்கும் அல்லது அந்த பேச்சியம்மன் ஆலயத்தை பொறுத்த வரைக்கும் மிக நிறைவான நிதி வசதிகள், அந்த பேச்சியம்மனுக்கு உபயம் செய்யக்கூடிய அல்லது அந்த பேச்சியம்மன் ஆலயத்தை மிகப்பெரிய ஒரு மாட மாளிகையாக கிட்டத்தட்ட சொல்லுவோமே மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு இணையாக பெரிய ஒரு பிரம்மாண்டமாக கட்டக்கூடிய ஒரு நிதி வசதி அல்லது மனம் பரந்த மனப்பாங்குள்ள மக்கள் அடியவர்கள் அந்த பிரதேசத்தில் இருக்கிறாங்க. இருந்தாலும் அந்த தாயினுடைய கட்டளை மிக கட்டாயமாக நான் ஓலை குடிசையிலே தான் இருக்க வேணும் என்றது. அந்த கட்டளையை ஏற்றுக்கொண்டுதான் அந்த இடத்துல குடிசையில இன்றைக்கு வரைக்கும் அந்த அம்பாள் ஆலயம் இருந்து வருது. ஏதோ ஒரு துரதிருஷ்டவசமான சம்பவம் எங்களுக்கு அன்றைக்கு ஒரு நாள் அது அந்த ஓலை குடிசை, அம்பாளுடைய ஓலை குடிசை எரிந்து விட்டது. அதனால வந்த பிரச்சனை தான் இன்றைக்கு வரைக்கும் போயிட்டு இருக்கு. நான் நினைக்கிறேன் அம்பாள் ஒரு செய்தி என்று சொல்ல வந்திருக்கிறான்னு சொல்லி எல்லாரும் சொன்னவங்க. அதாவது அந்த குடிசை எரிஞ்சது ஏதோ ஒரு செய்தியை சொல்ல வந்திருக்குன்னு சொல்லி. ஆனால் அந்த செய்தியை நாங்கள் முற்றுமுழுதாக இன்னும் புரிந்து கொள்ளவில்லை, அல்லது அந்த செய்தியை கேட்ட வகையில நாங்கள் இன்னும் நடந்து கொள்ளவில்லை, இன்னும் நடக்க முயலவில்லை என்றுதான் நான் சொல்லுவேன். இப்போ இயலுமான வரையில் அந்த நிர்வாகம் சார்பான ஒரு சிலருக்கு என்னுடைய ஆலோசனைகளை அவங்க நாடின வேளையில, நானாக இல்லை, அவங்க நாடிய வேளையில நிர்வாகம் தொடர்பான ஒரு சிலருக்கு என்னுடைய ஆலோசனைகளை சொல்லி இருக்கிறேன், இப்படித்தானு சொல்லி. அந்த ஆலோசனைகளை அவங்க கேட்டாங்க. இப்ப எப்படின்னு சொன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் அங்க நீங்க சொன்னீங்க பிள்ளையார் கோயில் ஐயா கும்பாபிஷேகம் பண்ண வாரார், சைவ குருமணிகள் சங்க ஸ்தாபகர் வாரார் என்று சொல்லி, இவங்கள் கூட ஒரு சூழ்நிலை கைதியா இருக்காங்களோ தெரியாது. ஏன்னு சொன்னால், நீ பிள்ளையார் கோயில்ல பூஜை பண்றா, நிர்வாகம் நாங்க சொல்றத நீ செய்ய வேணும் என்ற ஒரு கட்டாயத்துல தான் செய்யறாங்களோ அல்லது அவங்களோட விருப்பத்திலாம் செய்யறாங்களோன்னு நமக்கு தெரியாது. நாம போய் அதை கதைக்கல. ஏன்னு சொன்னா இப்படித்தான் நிலைமை இருக்குது. நிர்வாகம் நாங்க சொல்றோம், உதாரணம் சொல்லுமே, ஒரு கும்பம் வைக்க வேணும்னு சொன்னா கீழே தேங்காயை வச்சு மேலுக்கு தான் செம்ப கவுட்டு வைக்கணும், அப்பதான் நாங்க அது சரி என்று சொல்லி நிர்வாகம் சொன்னா அதைத்தான் ஐயாம செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையும் சூழலும் இப்பொழுது உருவாகி வாரத இப்படியான செயல்கள் மூலமாக அறியக்கூடியதா இருக்குது. உதாரணமா நான் கூட அண்மையில ஒரு ஆலயத்துல கடமையாற்றி இருந்தேன். அது 2 ஒரு ஆகமம் சார்ந்த ஒரு பரிபாலன சபைக்கு கீழே ஒரு ஆகமம் சார்ந்த கிராமிய வழிபாடு சேர்ந்த ஒரு ஆலயம், 2 ஆலயங்கள் இருக்குது. அப்போ இந்த ஆகமம் சார்ந்த ஆலயத்துல பூஜை பண்ற நான் தான் அந்த கிராமிய வழிபாடு நடக்கிற ஆலயத்தில் நடக்கிற 2-3 விஷயங்கள். ஒன்று, அதுக்கு ஒரு வருஷாபிஷேகம், கும்பாபிஷேக சங்காபிஷேகம், கௌரி விரதம், அதே மாதிரி சடங்குல நடக்கிற சக்தி யாகம், அதே போல ஆடிப்பூரத்துக்கு பாற்குட பவனி, பாலாபிஷேகம், இதுக்கெல்லாம் நாங்க தான் போய் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு. இல்ல இது கிராமிய வழிபாடு நடக்கிற ஆலயம், நான் வரமாட்டேன், எனக்கு செய்ய இயலாது என்று நான் சொல்லுவனாக இருந்தால், நீ ஒட்டுமொத்தமா இந்த ஆகம சார்ந்த ஆலயத்திலிருந்தும் விலகிட்டு போ
என்று சொல்ற ஒரு நிலப்பாடு தான் அங்க உருவாகும். நாங்க சொல்றத நீ செய். எங்கட அது கிராமிய வழிபாட்டு கோயிலா இருந்தாலும் சரி, நாங்க சொல்ற பூஜையெல்லாம் நீ வந்து பண்ண வேணும். அப்படி இல்லாட்டி நீ இங்க இருந்தும் போக வேணும் என்று சொல்லக்கூடிய ஒரு அங்க அப்படி சொல்ல இல்லை, நான் சொல்றேன். அப்படித்தான் அநேகமான ஆலயங்கள் இருக்கு. அதே மாதிரி தான் இந்த நம்மளால இப்ப குறிப்பிடப்படுகின்ற ஆலயத்திலையும் ஒரு பிள்ளையார் கோயில், அகம் சார்ந்த வழிபாட்டு கோயில், பக்கத்துல பேச்சியம்மாள் ஆலயம், கிராமிய வழிபாட்டு ஆலயமா இருக்குது. இப்போ மெல்ல மெல்ல நான் நினைக்கிறேன் பேச்சியம்மாள் ஆலயம் ஆகம வழிபாட்டு ஆலயமா தான் மாற்றப்பட போகுது. ஏனென்று சொன்னால் எனக்கு ஒருத்தர் சொன்னார், அந்த ஆலயம் சார்ந்த சமூகத்தில் இருக்கிற ஒருத்தர் சொன்னார், அங்க இருக்கிற அங்க இப்போதைக்கு 2 பூசகர்களுக்கு இடையில ஒரு பிரச்சனையா. அது முன்னைய பழைய முன்னாள் பூசகர் அவர் இறந்து விட்டார். அவருடைய பேரனாரோ அல்லது அவருடைய உறவு, இரத்த வழி உறவு ஒருத்தருக்கும் அவருடைய சிஷியனும் 2 பேர் அங்க இருக்கிறாங்களாம். இந்த 2 பேருக்கு இடையிலையும் கொஞ்சம் பிரச்சனை இருக்கான். அதுல யாரு பிரதான பூசகரா இருந்து அந்த சடங்கு செய்கிறது என்று அந்த பிரச்சனை இருக்கிறதால இப்போதைக்கு கும்பாபிஷேகத்தை பண்ணி கொஞ்ச நாளைக்கு ஐயரைத்தான் நாங்க பூசைக்கு விட போறோம். அதுக்கு பிறகு இவங்க 2 பேரும் 2 பூசகர்களும் ஒரு செட்டில்மெண்ட்டுக்கு வரட்டும், அதுக்கு பிறகு சடங்கை பத்தி யோசிப்போம் என்ற ஒரு தகவல் ஒன்று அங்க இருந்து எனக்கு கிடைச்சது. சரி, அப்ப இப்படியான விடயங்கள் எல்லாம் சிந்திக்க வேண்டியது. அப்போ எங்கட மக்களுக்கு, எங்களுடைய சமய மக்களுக்கு சடங்கு வழிபாடு இது, ஆகம வழிபாடு என்று இன்னும் போதிய தெளிவு இல்லை. அது ஏனென்று எனக்கு தெரியல. இப்ப சுமார்த்த கொள்கை இப்ப வந்து மிஷனை பாத்தீங்கன்னு சொன்னா அவர்கள் ஒரு சுமார்த்த கொள்கை உடையவர்கள், சுமார்த்த கொள்கையை கொண்டவர்களை கொண்டு வந்து வச்சுதான் சந்திரன் கிரகிக்கிறார்கள். இப்ப என்னன்னு சொன்னா உண்மையான பிரச்சனை, எங்கட மனசுக்கு ஒருத்தரை பிடிச்சிருக்கு. சரியா? அதான் சொல்லுமே, அருணை எனக்கு பிடிச்சிருந்தால் அருண் சொல்றதெல்லாம் சரி, அருணை எனக்கு பிடிக்கலன்னு சொன்னால் அருண் சொல்றதெல்லாம் பிழை. இதுதான் இங்க இருக்கிற நிலைமை. இப்போ நான் உணர்றது, இது என்னுடைய தனிப்பட்ட நான் உணர்றதை தான் சொல்றேன். இதுதான் உண்மையாண்டு கூட இல்லை. அங்க வந்து நிர்வாக சபை ஒரு எண்ணத்தில் இருக்கிறாங்க. நிர்வாக சபைக்கு ஒரு சிலர் ஆலோசனை கொடுத்திருக்கிறாங்க. நினைக்கிறேன் ஆகம குருமார், ஆகமம் சார்ந்த பிராமண அல்லது பிராமணர் அல்லாத குருத்துவம் செய்யக்கூடியவர்கள் சில ஆலோசனை கொடுத்திருக்கிறாங்க. உண்மையான பிரச்சனைன்னு சொன்னால் அதிகமாக குருமாருக்கு, இந்த ஆகமம் சார்ந்திருக்கிற குருமாருக்கு மரபு வழி சடங்கு சம்பந்தமான அனுபவம் இருக்காது. அதை பார்த்துருக்க மாட்டாங்க அல்லது அதனுடைய நடைமுறைகள் தெரிஞ்சிருக்காங்க. இப்ப அந்த ஐயா துவாரகன் ஐயா சொல்லியிருந்தால் இங்க இருக்கிற ஒவ்வொரு கிரியைக்கும் சமனாக மரபு வழியில் என்னென்ன கிரியை இருக்குன்னு சொல்லியிருந்தார். அப்ப அது கூட அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. ஆகவே அவங்க சொல்லியிருப்பாங்க, ஒரு கோயில் எரிஞ்சிட்டா உடனடியா ஆகமத்தில் என்ன இருக்குதோ அந்த நடைமுறையை தான் அவங்க சொல்லியிருப்பாங்க. அது எந்த குருக்களா இருந்தாலும் அது அவர்கள பிழை இல்லை. அப்ப இங்க என்ன நடக்குது, இந்த கோயிலினுடைய அடிப்படை என்ன, தத்துவம் என்ன அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. ஒரு கோயில் எரிஞ்சிட்டது, ஆகவே நாம் அந்த கோயிலுக்கு செய்ய வேண்டிய நடைமுறை என்னென்று ஆகமத்தில் சொல்லப்பட்டிருக்கு அல்லது எங்களுடைய நடைமுறையில நாங்க பார்த்துருக்கிறோம். அதை ஒரு தகவலாக ஒரு ஆலோசனையாக சொல்லியிருப்போம். அதை தூக்கி தலையில வைத்து கொண்டுதான் இவர்கள் இல்ல அதைத்தான் செய்கிறது, அதான் வடிவா இருக்கு, இப்படி வடிவா இருக்கு, ஆகவே அதை செய்வோம் என்று சொன்ன வகையில தான் இதுக்குள்ள போய் மிஷன் சுவாமிகிட்ட ஆலோசனை கேட்டதும் அவர் ஏதோ சொன்னதும் இப்போதைக்கு மிஷன் சுவாமியை நாங்க ஏற்றுக்கொள்றோம் என்ற வகையில் அவர் ஒரு புனித மாதம் என்று அவர் சொல்ற எல்லாத்தையுமே சரி என்று ஏற்றுக்கொண்டு ஒரு தகவல் அவர் தான் எந்திரம் கீறினதாகவும் எனக்கு தெரியல அது எந்த எந்திரம் கீறப்பட்டிருக்கும் என்று சொல்லி பேச்சியினுடைய எந்திரம் என்று சொன்னால் பேச்சியிலேயே 2 பேச்சு இருப்பதாக எனக்கு ஒரு தகவல் கிடைச்சிது. அதாவது பள்ளைய பேச்சு என்றொன்று, ஆகாய பேச்சு என்றொன்று. அப்படியா துவாரகன் ஐயா, பிரமணையா? 2 பேச்சு, 2 பேச்சு நிறைய இருக்கு ஐயா, பேச்சுல நிறைய இருக்கு. இது 2ம் பிரதானமா இருக்கும் கொஞ்சம். இந்த பள்ளைய பேச்சு என்றது உண்டாகவும் ஆகாய பேச்சு தான் அந்த கிருஷ்ணருடைய கதையில வந்ததாகவும் எனக்கு ஒரு தகவல் கிடைச்சது. அந்த யோக மாயை, அந்த சக்தி, அந்த கம்சன் வந்து தூக்கி தேவையினுடைய குழந்தையை தூக்கி எறிகின்ற பொழுது அது ஒரு பெரிய சக்தியாக உருவெடுத்து
நீ தேடிக்கொண்டிருக்கிற குழந்தை நான் இல்லாத 8வது குழந்தை, நான் 1வது குழந்தை என்று சொல்லி கம்சனுக்கு நல்ல புத்தி சொல்லி அனுப்பியதாக ஒரு கதை இருக்கு இல்லையா? அது ஆகாய பேச்சு என்றும் பள்ளைய பேச்சு என்றது வேற ஒன்றும் என்று சொல்லி ஒரு தகவல். அந்த ஒரு குழந்தையை தூக்கிய கிழவி மாதிரி இருக்கிறது பேச்சு இல்லை, அது வேறொரு வடிவம் என்று சொல்லி ஒரு ஆள் சொன்னார். எனக்கு அது தெரியல. சரி, அது ஒரு பக்கம் இருக்கிறது. பெரும்பாலும் இந்தியாவில கூட பேச்சியம்மன் என்று சொல்றது இப்ப என்னன்னு சொல்ற சங்க இலக்கியத்துல வர பேய் மகளிரோட ஒப்படி நம்ம பேச்சு என்று சொல்றது. சுடல பேச்சு என்று சொல்லியும் முக்கியமா சொல்ல பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு ஒரு கூட்டத்தை சுடல பேச்சியையும் கும்பிட்டு வாழை சாத்தி அப்படி திரியிறாக்களும் இருக்கணும் பேச்சியில. அது இருக்கான அடிவடையா சொன்ன மாதிரி இப்ப இது ரெண்டையும் தான் இப்ப கோயிலுக்குள்ள வச்சு இதண்டி கூடுதலா செய்யறது இது ரெண்டும் தான். சரி, அந்த வகையில இப்ப நான் கூட இதுவரையில நிறைய மரபு வழி, அதாவது சடங்கு உற்சவம் நடக்கிற ஆலயங்களை கும்பாபிஷேகம் பண்ணியிருக்கிறேன். சாதகராகவும் பிரதானமாகவும் செய்திருக்கேன். இனியும் செய்யறதுக்கு இருக்கு, இல்லைன்னு இல்லை. அந்த பூசகரும், அதாவது அந்த ஆலயம் சார்ந்த பூசகரும் அந்த ஆலய நிர்வாக சபையும் என்னை இணைந்து அழைத்தால், அந்த ஆலயம் ஆகம முறைக்கு கட்டப்பட்டிருந்தால் ஓரளவுக்கு அந்த ஆலயத்துக்குள்ள அந்த மரபு மாறாமல், இன்னும் ஒருத்தர் போய் அந்த மரபை மாற்றாமல் ஒரு குறிப்பிட்ட தெளிவோட போய் கும்பாபிஷேகம் செய்யறதுக்கு நான் தயார். ஆனால் அது எல்லா சந்தர்ப்பத்திலையும் இல்லை. இப்படியான ஆலயம் கட்டப்பட்ட மரபே மரபு வழி, ஆலயம் கட்டப்பட்டிருக்கிற வடிவமே மரபு வழி என்று சொல்லக்குள்ள அந்த ஆலயத்துக்கு என்னட்ட கொண்டு கோடி ரூபாயை தந்து கும்பாபிஷேகம் பண்ண சொன்னாலும் நான் தயார் இல்லை. என்னுடைய ஏனென்று சொன்னால் அந்த மரபு வழியாக இருக்கிற கோயில், நான் ஏற்கனவே ஒரு உதாரணம் சொன்னேன். ஆரையம்பதி கண்ணகி அம்மன் கோயில் மரபு வழியில இருக்குது. அதனுடைய அது சார்ந்த நிர்வாக சபை பரிபாலிக்கிற கோயில் ஆரையம்பதி முருகன் கோயில், அந்த சுவாமி கோயில். அந்த ஆலயத்துல என்னுடைய குருநாதர் பூசை பண்ணவர். அந்த கண்ணகி அம்மன் கோயில் ஒரு புனருத்தானம் செய்யப்பட்டு அதனுடைய கூரை வேயப்பட்டு கும்பாபிஷேகம் நடந்த பொழுது அங்கே பூசகர்கள் எங்களுடைய ஐயாவை வாஸ்து சாந்தி செய்யறதுக்கு மட்டும்தான் கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு வாஸ்து சாந்தி முடிய ஐயா போயிட்டார். அதுக்கு பிறகு அங்க கும்பம் வைத்தது, அங்க யாகம் செய்தது, அந்த கும்பத்தை கொண்டு போய் கலசத்துக்கு அபிஷேகம் பண்ணது, மூலஸ்தானத்துக்கு அபிஷேகம் பண்ணது எல்லாமே அந்த ஆலயத்தினுடைய கட்டாடிமார். அந்த கட்டாடி என்று சொன்னால் அந்த பூசகரை கட்டாடி என்று சொல்வார்கள். அங்க அவங்க தான் செய்தது. நான் அதை நான் பார்க்கவும் இல்லை, எப்படி நடந்ததுன்னு தெரியாது. இருந்தாலும் அவங்க தான் செய்தது. அப்படியான ஒரு நிலைமையைத்தான் நாங்கள் வரவேற்கிறோம். ஆனா இதுல 2-3 பிரச்சனை இருக்குது. இதுல இருந்து இந்த காணொலியால கூட ஒரு விடயம் மாறும் என்றது இல்லை, அதாவது உடனடியாக இது மாற்றப்படும் என்று இல்லை. நான் உண்மையாக அதை நம்பவும் இல்லை. இருந்தாலும் இனிமேல் ஆலய பரிபாலன சபை அல்லது மக்கள், அதே போன்று இந்த குருமார்கள், எங்களுடைய குருமார்கள், இந்த மரபு வழி பூசகர்கள் ஒரு தெளிவை உருவாகும். இதுல நான் பகிரங்கமாவே சொல்றேன், மரபு வழி பூசகர்கள் மேல எனக்கு ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. உங்களுடைய நடத்தைகள், நடத்தை கோலம், உங்களுடைய மொத்தமாவே நடத்தைகள் கொஞ்சம் சிறப்பாக இருக்க வேண்டும். அதே நேரம் விசேடமாக இருக்க வேண்டும். அந்த மரபு வழி பூசகர்களை சிறப்பாக இனங்காண இந்த ஆகம குருமாருக்கு இணையான ஒரு கௌரவத்தோட மக்கள் அடியவர்கள் நடத்தக்கூடிய வகையில உங்களுடைய செயற்பாடுகள் இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் கொஞ்சம் நான் சொல்லிட்டு விடுறேன் ஐயா, தெளிவா சொல்லிட்டு விடுறேன். ஏனென்று சொன்னால் இப்ப நான் இந்த இது சம்பந்தமான பிரச்சனையில எனக்கு சிலர் சொன்னது, இவங்களுக்கு கும்பாபிஷேகம் செய்ய தெரியுமா, கும்பாபிஷேகம் செய்ய தகுதி இருக்கா, இவங்க அது செய்யறாங்க, இவங்க மச்சம் சாப்பிடுறாங்க, இவங்க அது இப்படி செய்யறாங்க, இவங்க இப்படி செய்யறாங்க, இவங்கள்ட்ட பூநூல் இல்லை, அதுக்காக பூநூல் மரபவழி குமாருக்கு அவசியம் நான் சொல்லல. அப்படின்னு சில குற்றச்சாட்டுகளை சொன்னாங்க. அதே போல இவங்கள்ட்ட ஒற்றுமை இல்லை என்ற குற்றச்சாட்டுகளை சொன்னாங்க. அப்போ இதை எல்லாரும் அவங்க சொல்ற குற்றச்சாட்டுக்கு எல்லாரும் உட்பட்டு இருக்கீங்கன்னு நான் சொல்லல. ஆனால் மக்களுடைய பார்வை உங்கள் மீது தெளிவாக பட வேணும், உங்கள் மீது ஒரு கௌரவம் பெற வேணும் என்றுதான் என்னுடைய நோக்கமாக இருக்கிறது. என்ன சொன்னா இப்ப நீங்க ஒரு பதியப்படாத ஒரு சங்கமாக நீங்க இயங்கி கொண்டிருக்கீங்கன்னு சொன்னீங்க, அது பதியப்பட வேணும் உண்டு. அதே நேரம் நீங்க சங்கமாக ஓரணியில இயங்குறது சரி. இனிமேல் உதாரணமாக இப்படியான
அகௌரவங்கள், அதாவது கௌரவம் இல்லாமல் தூக்கி எறியப்படுகின்ற ஆலயங்களுக்கு நீங்க யாருமே போகல என்று சொன்னாங்க. அங்க எப்படி சடங்கு நடக்கும்? நல்லா சிந்திக்கீங்க. இப்ப உதாரணமா ஒரு ஆகம பூசை நடக்கிற கோயில்ல குருக்கள்மார் ஒருத்தருமே போகல என்று சொன்னா தீட்சை கட்ட ஒரு பொதுமகன் போய் ஏதோ கற்பூரத்தை காட்டலாம். ஏன்னு சொன்னா இந்த மந்திரத்துக்கு எழும்பி முன்னுக்கு வந்து நிக்கிறல்ல பிள்ளையார் சிவன், அது இயல்பாகத்தான் ஒரு சக்தி உருவாக்கப்படும். ஆனால் சடங்குல அப்படி இல்லை. சொல்ற மந்திரத்துக்கு நேரடியா வந்து நிக்கணும் அம்பா, என்ன அப்படித்தான் இது வரணும் ஐயா. அப்போ இந்த பூசகர்கள்ட்ட ஒரு ஒற்றுமை வருமாக இருந்தால் மற்றவங்க பயப்படுவாங்க. ஓம், இவங்களை நாங்க பயத்து கொள்ளக்கூடாது, அல்லது இவங்களுக்குரிய கௌரவத்தை நாங்க கொடுக்க வேணும், இவங்களுடைய ஒற்றுமையை பார்த்து பயப்படணும் மற்றவங்க. அப்படியான ஒரு நிலையை இந்த பூசகர்கள் உருவாக்கி கொள்ள வேண்டும். அதே போல நான் சொல்ற விஷயம், மக்களுக்கு முன்னால உங்களுடைய கௌரவத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில, அதுக்காக நான் கௌரவத்தை நீங்க இழந்திருக்கிறீங்கன்னு நான் சொல்லல, தெளிவா சொல்றேன். இருந்தாலும் மக்கள்கிட்ட இருக்கிற ஒரு தப்பபிப்பிராயத்தை நீக்கக்கூடிய வகையில உங்களுடைய செயற்பாடுகள் இனிமேல் அமைய வேணும் என்று சொன்னா, இதுவரைக்கும் ஒரு சாதாரணமாக எந்த எண்ணங்கள் இல்லாம நீங்க எண்ணங்கள்னு சொல்றது மக்கள் நம்மளை தப்பா நினைப்பாங்க என்று நினைக்காம நீங்க உங்களுடைய செயற்பாடுகள் இருக்கலாம். ஆனால் இனிமேல் இப்படி ஒரு பிரச்சனை வந்ததுக்கு பிறகாவது எங்களோட மாற்றம் வரணும். மிக முக்கியமான ஒற்றுமை. இப்ப நான் சொன்னேனே, அந்த 2 பேருக்கு இடையில அங்க ஒரு முரண்பாடு இருக்கிறதாக எனக்கு சொல்லப்பட்டதுன்னு சொல்லி, அப்படியான முரண்பாடுகள் இல்லாம 2 பேருமே ஒரே கருத்தை சொல்லக்கூடிய ஒற்றுமையாளர்களாக அங்க இருந்தால் ஒற்றுமையாக அதை எதிர்க்கலாம். இப்படி நிறைய கோயில்ல ஒரு பூசகரோட சண்டை பிடிச்சிட்டு இன்னொரு பூசகரை கொண்டு சடங்கு செய்த சம்பவங்கள் நிறைய நாங்க கேள்விப்பட்டிருக்கோம். சரியா? நிறைய கோயில்கள் அது நடந்திருக்கு. ஒரு பூசகரை தூக்கி எறிஞ்சிட்டு இன்னொரு பூசகரை கொண்டு போய் சடங்கு செய்து, அப்போ அந்த இடத்துல இந்த 2வது பூசகர் போகாம இருந்தால் அங்க யாரு சடங்கு செய்வா? நல்லா யோசிங்க. அப்படியாக ஒற்றுமை, எங்களுடைய செயற்பாடுகளின் மாற்றம், மக்களை கவரக்கூடிய சில நடவடிக்கைகள்ல நாங்கள் அது வெறுமனே பூசகர்களுக்கு மட்டுமில்லை, எங்களுடைய குருமார்களுக்கும் தான். இப்ப குருமார்கள் நாங்கள் ஒழுங்கா நடந்தால் அருண் தமிழால விமர்சிக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை, கேலி செய்யப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆகவே இயலுமான வரைக்கும் எங்களுடைய நடத்தை கோலத்தில் ஒரு மாற்றம் வரணும் என்றதை பகிரங்கமாக இந்த இடத்துல கேட்டுக்கொண்டு, அதே வேளை இங்க நடக்கிற நிகழ்வு உண்மையில மிக தவறான ஒரு நிகழ்வு என்றது தான் நான் இப்ப வரைக்கும் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இதற்குரிய காரணம் மீண்டும் சொல்றேன், ஒரு வரட்டு கௌரவமான நிகழ்வு நினைப்பு அங்க இருக்கிற ஒரு சிலருக்கு, அது இந்த குருமார்களை கட்டாயப்படுத்தி இப்படித்தான் செய்ய வேணும் என்றதை அங்க செய்து கொண்டிருக்கிறாங்கன்றதை இந்த இடத்துல நான் என்னுடைய கருத்தாக பதிவு செய்து கொள்றேன். சரி, ஒரு கேள்வி என்னென்றால், இப்ப பேச்சியம்மன், இப்ப நீங்கள் பேச்சியம்மன் கோயில்ல இப்ப இவர் திருக்குட நீராட்டு செய்ய போயிடும். சரி, அதுக்குள்ள கலசம் இல்லை, இது இல்லை, அடுத்தடுத்த மற்ற கிரிகைகள் எல்லாம் இருக்கு, விடுவோம். இதுல என்னண்டா, பேச்சியம்மனுக்குரிய மந்திரங்கள், அந்த ஸ்லோகங்கள் சமஸ்கிருதத்துல இருக்கா? இதுக்குரிய பதில் போன காணொலியிலே சொல்ல, அதை பார்க்காதவர்கள் இதை பார்க்கல தெரிஞ்சு கொள்ளுங்கணும். அந்த காணொலியை பார்க்காதவர்கள் இதை பார்த்து தெரிஞ்சு கொள்ளுங்கணும். இதுவரைக்கும் எனக்கு தெரிந்தும் அந்த பிரச்சனை வந்த பிறகு நான் நிறைய பேர்கிட்ட, நிறைய குருமார்கள்ட்ட, பெரியவர்கள்ட்ட கேட்டுட்டேன். பேச்சியம்பாள் என்றது ஒரு ஆகம தெய்வம் இல்லை. ஆகம தெய்வமா இருந்தா தான் அதுக்கு மரபுல சமஸ்கிருதத்துல தியானங்கள் மந்திரங்கள் வந்திருக்கும். அப்படி இல்லை, இடையில உருவாக்குனதாண்டு கேட்டாலும் இப்ப கண்ணகியம்மனுக்கெல்லாம் இடையில உருவாக்கப்பட்டிருக்கு. அப்போ பேச்சியம்மாளுக்கு உருவாக்க வேண்டிய அவசியமும் வர இல்லை. இதுவரைக்கும் பேச்சியம்மாளுக்கு ஒரு தியானம் கூட இல்லை. இப்ப தியானமே இல்லைன்னா வேற சுலோகம் இல்லை. தியானம்ன்றதுதான் ஒரு தியானம்ன்றது ஒரு உருவத்தை வர்ணிக்கிறது, அல்லது உருவத்தை சொல்றது, பேர்ல சொல்றது, அதுதான் தியானம். அப்ப பேச்சியம்மாள் எப்படி இருப்பா என்றத சொல்றதுதான் தியானம். என்ன ஆடை உடுத்திருப்பா, இத்தனை கை இருக்கும், அவட தலை எப்படி இருக்கும், கால் எப்படி இருக்கும், கையில் என்ன ஆயுதம் வச்சிருப்பா அன்று சொல்றதுதான் தியானம். செய்யறதுக்கு வர குருமாருக்கு
அரிசி என்றா என்னன்னு தெரியாது, சோறு காய்ச்சறதுக்கு வரைக்கணும் பானையில் அகப்பையில் எடுத்துக்கொண்டு. அதான் உண்மை, அதான் அதான் உண்மை, உண்மை. அதான் உண்மை. வேற ஆட்களுக்கு அரிசி என்ன என்னன்னு தெரியாது, அரிசியே இல்ல சொல்லிவிடும் தெரியுமா. அவளைக்காலையில புள்ளி ஏத்துனு சொல்லி ஒரு பழமொழி சொல்லிவிடும். அதே மாதிரிதான் இப்ப வரைக்கணும் வார ஐயா மாதிரி என்னன்னா அகப்பியல் பானையல் உப்பு குப்பு எல்லாம் எடுத்துக்கொண்டு வரைக்கணும் இல்ல சமைப்பம் பண்ணி சொல்லி போட்டு. ஆனா அவைக்கு அரிசி இல்லைன்றது அவைக்கு தெரியும். அப்ப ஏமாத்த போயிடும், இதுதான் சோறு என்று சொல்லி வேறு இனத்தைய போட்டு ஏமாத்த போயிடும். ஏமாறுறதுக்கும் ஒரு கொஞ்சம் கூட்டம் இருக்கு. சரி, என்னென்றால் இப்ப இதுல சரி, நான் அடிவனையிட வருவோம். அடிவனைய நீங்க வேறு ஏதாவது இதுக்குள்ள சொல்ல விரும்புறீங்களா? ஐயா ஒரே ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, ஜந்திரம் கீறினாங்கன்றாங்களே, எந்த ஜந்திரம் எந்த பத்தாசி முறைப்படி கீறினாங்க? சுவாமி வந்து ஜந்திரம் கீறிக்கான்னு சொன்னா ஒரு பத்தாதி முறை ஒன்று இருக்கு கட்டாயம். அந்த கோயிலுக்கு பத்தாசி கட்டாயம் இல்லாம விடாது. ஏதோ அந்த பேச்சம்மாளுக்கு ஒரு பத்தாசி முறையில் அதை கேட்டா அங்கதான் ஒரு வித்தியாசமான முறை. எல்லாரும் வெள்ளைச்சாரி உடுத்து கலையாடுறது கூட ஒரு வித்தியாசமான முறையில மரபு ரீதியாகத்தான் இருக்கு மக. அப்படிப்பட்ட ஒரு ஆலயத்துல கட்டாயம் மூல தெய்வத்துக்கு என்று சொல்லி தனித்துவமான ஒரு ஒரு ஜந்திரம் ஒன்று இருக்கு. அதுல எந்த விதமான மாற்றம் இல்லை. சில இடங்கள்ல பத்தாசிக்கெல்லாம் அந்த அந்த ஜந்திரம் மறைமுகமாக ரகசியமாக இருக்கு. இப்ப இந்த சுவாமி கீறினாரோ இல்ல ஐயா கீறினாரோ இல்ல ஆறு கீறினு சொல்லி எனக்கு தெரியல. ஆனா பூசாரி மாதிரி அதை கீறல. பூசாரி மாட்ட கூட காட்டியிருக்காங்க, இது வந்து சந்திரகிழமை அவரு சொல்லி மரபொழி நம்ம ஐயா சொன்ன மாதிரி அதை பேரை மட்டும் எழுதிருக்காரு. அது என்னன்னு சொல்லி எனக்கு தெரியல. அப்படின்னு சொன்னா இந்த சந்திரம் வைக்கிறதால என்ன பிரயோசனம்? இந்த சந்திரம் ஒழுங்கான சந்திரம் வைக்காம எப்படி இப்ப ஒழுங்கான சிம் போடாம இப்படி போன் வேலையும் கவரேஜ் இல்லாத சிம்ம தூக்கி போட்டு போன் வேலையை போகுதா? அப்ப இது என்ன நடக்க போகுது? இப்ப இங்க என்ன நடக்க போறது எனக்கு தெரியல. சுவாமி வந்து சந்திரன் கீரிக்காருன்னா சுவாமி என்ன மூல மந்திரம் சொல்லிப்பாரு. சந்திரம் கீறக்குள்ளே அதுக்குரிய புராண மந்திரம் சொல்லித்தான் கீறுற. அந்த சந்திரதாரத்தினுடைய அளவு அதுக்குரிய ஐயா சொன்ன மாதிரி ஒரு சின்ன ஒரு கோடு நீட்டுப்பட்டாலும் வேறொரு தேவதைக்கு ஒரு மாறிடும். ஒரு சின்னதான எழுத்துல ஒரு சின்ன சுழி கொண்டு மாறினாலும் இன்னொரு வேறொரு தெய்வங்களை கூட்டி வந்துடும் அது. அப்ப அப்படி கவனிச்சு கீற அந்த ஜந்திரத்தை யாரு கீறினா, என்ன செஞ்சா, இது எல்லாரையும் ஏமாத்துற வேலையா என்று சொல்லி எனக்கு உண்மையிலே இது என்னன்னு சொல்லி எனக்கு தெரியவே இல்லை. எல்லாரும் கோவிக்க கூடாது. இப்ப இங்க தேவை யந்திரமோ தேய்ச்சிட சிலையோ இதோ இல்லை. எங்கள்கிட்ட இருக்கிற காசுக்கு நாங்க கும்பாசம் பண்றோம். திரும்பினா வா, இல்லாட்டி போ. சரியா? இவ்வளவுதான். அதாவது உண்மை இதுதான். இத எப்ப எங்கட அடியார்கள் உணர்ந்து கொள்றாங்களோ அன்றைக்கு தான் எங்களுடைய சமயம் உருப்படும். உண்மையா இந்த விஷயத்த உணர்ந்து கொண்டாதான் அதுக்குரிய ஏற்பாடு. இதுல நான் ஒரு காணொளி கேட்டேன், ஒருத்தர் எனக்கு அனுப்பியிருந்தாரு. அதுல என்னவெல்லாம் கதைக்கிறாங்க, இந்த இது சம்பந்தமா தான், இது சம்பந்தமான ஒரு சமூகம் தான் என்னவெல்லாம் கதைக்கிறாங்க. ஒருத்தர் சொல்றாரு அது பிராமணன் தான் தூக்கி வைக்கணும். இல்ல ஐயன் தான் தூக்கி வைக்க போறான்றார் ஒருத்தர். சாமி கீறுனா சரியா வருமன்றான் ஒருத்தன். சாமி செய்யறதெல்லாம் சரியா இருக்குமன்றான் இன்னொருத்தன். அப்படி இப்படி என்று சொல்லி இது யாரு தூக்கி வைக்கிறது? நிர்வாகம் தூக்கலாமோ? இல்ல நிர்வாகம் தனியா போயிடாது. அவங்க தனியா போறதுக்கு அவங்களுக்கு என்ன உரிமை இருக்கு? அவங்களும் வெங்கலமாய் ஒரு ஆக்கள் தான் அப்படின்ற. அப்படி அந்த காணொலியை கேட்டா நான் சிரிச்சேன். நான் உண்மையா, ஏனென்று சொன்னால் இவ்வளவுக்கு தெளிவில்லாமத்தான் நம்மட ஆக்கள் அங்க இருக்கிறாங்க, நம்மட அடியவர்கள் இருக்கிறாங்க. அப்போ இதுக்கு மேல நாம என்னதை கதைச்சும் பிரயோசனம் இல்லை. உண்மையில என்ன பிரச்சனைன்னு சொன்னால் அந்த எந்திரம்ன்றது எவ்வளவு முக்கியத்துவமானதுன்றது கவலை இல்லை அவங்களுக்கு. ஒரு பெட்டி, ஒரு தங்கத்திலேயோ என்னத்திலேயோ ஒரு பெட்டி, அதுல ஏதாவது கோடு, அதுல ஏதாவது எழுத்து, அதுக்கு என்ன அபிஷேகம் பண்ணியாச்சு, பூஜை பண்ணியாச்சு. அந்த பூஜை முடிய கொண்டு போய் வச்சாச்சு, வச்சு சுவாமி தூக்கி மேல வச்சாச்சு. இவ்வளவுதான் இது. அப்போ நீங்க எனக்கு ஒரு கேள்விதான், என்னால் அதை முடியாது, நான் அந்த அளவுக்கும் இல்லை. இந்த கும்பாபிஷேகம் பண்ற ஐயா தான் முதலாவது சடங்கு செய்யணும். ஏற்றுக்கொள்றீங்களா? முடியாது ஐயா. இல்ல, செய்யணும். செய்து அங்க அந்த தேவாதிகள் எல்லாம் ஆட்டி அந்த சடங்கு அவ்வளவுதான் செய்து காட்டணும். இல்ல உண்மை அப்படி வரலாம். எப்படி நீங்க தானே சந்திரம் வச்சீங்க அப்படின்னு சொன்னா, இந்த சந்திரம் வேலை செய்தா, இந்த அம்பா வேலை செய்தான்னு சொல்லி நீங்க எங்களுக்கு அந்த ஒரு என்ன சொல்றது கேரண்டி ஒன்றுதாங்க. இப்ப எனக்கு தெரிஞ்ச வேலை நான் கேட்கிறேன்.
இப்ப உதாரணமா இந்த சிலைக்கு கீழே ஒரு எந்திரம் வைக்கிறாங்க. சிலைக்கு முன்னுக்கு சடங்குக்கு கும்பம் வைப்பாங்க, கும்பம் நிறுத்துவாங்க தானே. அந்த கும்பத்துக்கும் இதே எந்திரம் தானே பாவிக்கணும். ஆமா, சரியா? இப்போ அந்த எந்திரத்தை பாவிச்சா தானே அந்த கும்பம் அம்மாவோட சக்தியோட இருக்கு. மோமா இல்லையா துவாரன் ஐயா? ரைட். அப்போ இப்ப மிஷன் சுவாமிக்கு எந்திரம் சடங்கு செய்ய போறாள் இன்னொரு ஆள். இந்த எந்திரத்தை அவர் கீற போறது இல்லை. அப்ப அங்க 6வது கலையாடினால் அது உண்மையா பொய்யா? அப்படி ஒரு ஆட்டம் வந்தாயா பொய்தா? இல்ல ஒரு ஒரு பிராக்டிக்கலா நான் கேட்கிறேன். இப்போ உதாரணமா அம்பாளுக்குரிய எந்திரம் தான் பேச்சியம்மாளுக்கு கீழே இருக்கணும். பேச்சினுடைய எந்திரம் அதே எந்திரம் தான் கும்பத்துக்கு கீழே வரணும். அதே எந்திரம் தான் அழைப்புக்கும் வரணும். என்ன இதுதானே உங்களுடைய மரபுவழி சடங்கினுடைய தாற்பயம். பேச்சினுடைய என்னன்னு சொன்னா இப்ப அவங்க அதுல சொல்ல போற கருத்து எப்படி இருக்கும்னு சொன்னால், எங்களுக்கும் வார மரபு வழி பூசகர் சொல்ல போற கருத்து, இந்த பிரதிஷ்டைக்கும் எங்களுக்கும் எந்த வித தொடர்பும் இல்லை. நாங்கள் ஒரு பூரண கும்பம் நிறுத்தி அந்த கும்பத்தின் மூலம் இந்த பூசைகள் நடைபெறுகின்றது. இந்த இப்ப வார பூசகர் அதைத்தான் சொல்ல போறார் இல்லையா? வார பூசகர் தொடர்பு விட மாட்டோம். அவர் சொல்ல போறார், இந்த தெய்வ மாரணத்துக்கு காரணம் நான் வைத்த பூரண கும்பம், நான் இந்த கும்பத்தை கொண்டு சொரியறதோட இந்த பரிகாரம் முடிஞ்சிடும் என்று சொல்ல போறேன். இன்னொரு விஷயம் சொல்ல வாரணையா என்னன்னு சொன்னால், விதியறியான் பூசை செய்கில் விசமியவன் கருமியாவான், தான் செய்த பாவம் மட்டுமன்றி உடன்பட்டான் தன்னையும் கேட்கும் தோஷம். விதி அறியாம ஒருவன் வந்து ஒரு வினைய பிழையான பூசையை செய்துட்டு போனால் அது அவனுக்கு மட்டும் பாவம் இல்லை. நிர்வாக சபை, ஆலய மக்கள், செம்பு தூக்குனவன், மஞ்சள் அரைச்சவன், சமையலுக்கு வந்தவன் எல்லாரையும் அந்த பாவம் கேட்கும் என்று எங்கட ஒரு பூச முறை பாட்டுல சொல்லுது. எல்லாருக்கும் வரும் ஐயா. இதுல சொல்றதுக்கு வேற ஒன்றும் இல்லைன்னா அவர் பாட்டு அழகா சொல்லிட்டார். நீங்க சொல்ல விரும்புறீங்களா? என்னன்னு சொன்னா, நிலோஜன் அண்ணா சொன்ன கருத்து நான் மிகவும் சிறந்தாழ்த்தி ஏற்றுக்கொள்றேன். என்னன்னு சொன்னால், இந்த பூசகர்கள் முறைகள் நிறைய இடங்கள்ல சில பிழையான புறம்பான கருத்துகளும் நடத்தைகள்ல நிறைய சீர்கேடுகளும் இருக்கிறத நாங்க ஏற்றுக்கொள்றோம். எங்களுடைய மரபு வழி குருமார் ஒன்றியம் உருவாக்கப்பட்டதன் நோக்கமே இந்த பூசகர்களை சரியான ஒரு கற்றல் நடவடிக்கையை உட்படுத்த வேண்டும் என்று சொல்லி, என்னன்னு சொன்னா சில பல மத போதகர்கள் பலவிதமான மதத்தை போதிக்கிறவங்களும் சில காலங்கள் ஒரு இடத்துல இருந்து முறையான கல்வியை கற்றுக்கொண்டு வராங்க. எங்கட இடத்துல ஆகமம் சார்ந்த குருக்களும் சரி பூசகர்களும் சரி ஒரு ஐயருக்கு கீழே 2 மாசம் இருந்துட்டாங்கன்னா அவங்களை பிறகு பிடிக்க இல்லாத ஒரு சூழல் உருவாகுது. அவங்களை விட பெரிய குருக்கள் இல்லாத ஒரு நிலைமை வருகுது. நானும் வந்து ஆச்சாரிய விஷயம் வரைக்கும் எடுத்திருக்கிறேன். ஆகம முறைப்படியும் நான் பூசை செய்கிறேன், கிராமிய வழிபாட்டு முறைப்படியும் நான் முறையாக பூசை செய்கிறேன். என்ன பொறுத்த வரைக்கும் இந்த கிராமிய வழிபாட்டு பூசகர்களை நாங்க இப்ப வச்சு சில விஷயங்களை கற்றுக்கொண்டு இருக்கிறோம். ஏனென்று சொன்னால் எங்கட கிராமிய வழிபாடு சில பூசகர்களே எங்கட வழியில கும்பாபிஷேகம் இல்லை, எங்களுக்கு இதுக்குரிய பிரதி உபகாரம் இல்லை, இது தேவையில்லை எங்களுக்கு இப்படி சில விஷயங்களை சொல்றாங்க. ஒரு சின்ன கருத்து நான் சொல்றேன். எங்கட பத்ததி முறையின்படி ஒரு கும்பம் வைக்கிறதுக்கு குறைந்தபட்சம் 32 மந்திரங்கள் பிரயோகிக்க வேண்டி இருக்குது ஒரு கும்பம் நிறுத்துறதுக்கு. ஆகம வழிப்படி ஆசனங்களுக்குரிய மந்திரங்களை சொல்றோம், தியானத்தை சொல்றோம், ஆவாகனம் பண்ணி கொண்டு போறோம். அப்ப இது ரெண்டுக்கும் இடையில நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. ஆகம வழிப்படி நடப்பவை ஆகம வழிப்படி நடக்கிறதுல எந்த குறையும் இல்லை. ஆனா மரபு வழிப்படி நடக்கிறது நாங்க மாத்த வலிக்கிற குலகால நிச்சயம் எங்களுக்கு பாதிப்புகள் ஏற்படும். என்னென்று சொன்னால், நவசக்தி பூசை நவின்றிடம் முடித்து சர்வம் பூசி சாட்டி வெண்ணீறு எள்ளிடை கொண்டு நூலது சுற்றி முகத்தினில் விஷ்ணு கழுத்தினில் அரணம் மத்தியில் கணங்களும் 30 முக்கோடி தேவர்களையும் சாட்சியாக எள்ளிடை கொண்டு விநாசகப்பானைக்கு நூல் சுற்றி அதுல 33,000 கோடி தேவர்கள் வந்து அங்க நிக்க போறாங்க. பாலாமிருதம் பான பொங்குறதுன்றது எல்லாரும் சொல்ற மாதிரி பால் பொங்கி வழிகிற கதை இல்லை. மேரு மலைய மத்தாகவும் வாசுகி என்ற பாம்பை நானாகவும் கொண்டு தேவர்களும் அசுரர்களும் பாட்கடல் கடைந்த இடத்துல வந்த தேவாமிருதம் தான் அந்த விநாசக பானையிலிருந்து பாலாமிருதம். அப்படியான ஒரு வரலாற்று ஒரு பாரம்பரியமான கிரியை இது. இது வந்து சும்மா அந்த வார்த்தையில சொல்லிட்டு
போட்டுட்டு போற ஒரு விஷயம் இல்லை. அப்ப இத சரியான முறையில நாங்க எதிர்காலத்துல இந்த பூசகர்களுக்கு கற்பிக்காவிட்டால் எங்கட இன்னும் மரபு வழி அழிந்து போகும் என்ற நோக்கத்துக்காக நாங்க இந்த விஷயத்துல சரியான முறையில சிரமப்படுறோம். இதுக்காக நிறைய எதிர்ப்புகளையும் நான் தனிப்பட்ட ரீதியாக சம்பாதிச்சு கொண்டிருக்கிறேன். இன்றைக்கு 3 நாளாக எனக்கு சரியான காய்ச்சல். இரவு 2 மணி மட்டும் கோல் வருகிறது. பேச்சியம்மன் கோயில் சார்ந்த கோள்கள் வெளிநாட்டுல இருந்து அங்க இங்க இருந்து இப்படி நடக்குது பல விதமாகவும் வருகிறது. நன்மையாகவும் வருகிறது, தீமையாகவும் வருகிறது. இருந்தாலும் எங்களால முடிஞ்ச வரைக்கும் நாங்க இதுக்கு எங்களுடைய எதிர்ப்பை தெரிவித்திருக்கிறோம். மேற்கொண்டு இவ்வாறான தவறுகள் நடக்காத பட்சத்துல ஆலய பூசகரோட தொடர்பு கொண்டு முன்னுக்கே நாங்க எங்களால முடிஞ்ச தீர்மானங்களை எடுத்து மரபு வழி மாறி போற விஷயத்துல இருந்து முன்னெடுக்கிறதாக இருக்கிறோம். நிலோஜனா சொன்ன மாதிரி ஆகம வழி நடக்க வேண்டிய கிரியைகள் நான் கடைசா பேச்சியம் கோயிலாயக்கள்கிட்ட முன் வச்ச விஷயம், நீங்க அந்த தீக்கிரையாகின பேச்சியம்மாளுக்கு இதுவரைக்கும் என்ன பிராயச்சித்தம் செய்றீங்க? பாலஸ்தாபனம் பண்ணி இருக்கிறீங்க. தீக்கிரையாகின அந்த வேகத்தோட அந்த அகோரத்தோட அந்த அம்மாவை கொண்டு போய் நீங்க அங்க வச்சிருக்கிறீங்க. அவைய என்ன வகையில சாந்தப்படுத்துறீங்க? என்ன வகையில குளிர்மை அடைய செய்றீங்க? அந்த உக்ரத்தோடைய கொண்டு அங்க வச்சிருக்கிறீங்க. அந்த உக்ரத்தோடைய கொண்டு நீங்க வைக்க போறீங்களா திரும்ப? அது இல்லாம ஒரு பதிலும் அவங்க சொல்லல. அதுக்கு அடுத்த கட்டமாக இப்படியான கும்பாபிஷேகங்களை கொண்டு இந்த கிரியைகளையும் மாற்றி அமைச்சு அவங்க எந்த பதிலும் சொல்ல இல்லை. ஆனா இனி வார காலங்கள்ல நாங்க இதுக்கு உரிய சில விஷயங்களை முன்கூட்டியே நடவடிக்கை எடுக்கிறதுக்கு எங்கட மரபு வழி குருமார் நிறைய திட்டங்களை வகுத்து வச்சிருக்கிறோம். அது மட்டும்தான் உண்மையா. இதுல நான் இன்னும் ஒரு கருத்தையும் சொல்லி விடுறேன். இந்த இடத்துல நிலோஜனையா சொன்னதை பற்றி நீங்களும் இருக்கிறீங்கன்றபடியா என்னென்றாலேயே இந்த எங்களுடைய மரபு வழி குருமார் இன்னும் கொஞ்சம் அவர்கள் தாங்கள் பக்குவப்பட வேண்டியிருக்க ஐயா சொல்லியிருந்தார். நீங்களும் ஏற்றிருந்த நீங்கள் அதை நானும் சொல்லி விடுறேன். என்னென்றால் 2016 என்ன அடியோன் ஐயா 2016ஆம் ஆண்டு ஒரு அமைப்பு ஒன்று தொடங்கினான். மட்டக்களப்புல தான். அந்த அமைப்பின் பேர் தமிழர் பாரம்பரிய வழிபாட்டு அமைப்பு. நீங்கள் அறிஞ்சிருப்பீங்க. அது பூசகர்களுடைய எதிர்ப்பு அமைப்பு ஆரம்பம் அப்ப அந்த அமைப்பு நான் தானையா அதை நான் உருவாக்கி வச்சேன். காரணம் நீங்க என்ன நோக்கத்துக்காக நீங்கள் இதோ அதை பாதுகாக்கிறது நோக்கில தான் நான் அப்ப தொடங்கி வச்சினேன். அதுக்கு எதிர்ப்பு என்னன்னா இவர் வடக்குல பிறந்தவர் இங்க என்னத்துக்கு இதென்ற ஆணுவன் அப்படின்னு எனக்கும் பல எதிர்ப்பு பல இதெல்லாம் எச்சரிக்கை. நான் 3 நாள்ல கொல்லுவேன், உனக்கு ஜூனியம் செய்வேன், இது செய்வேன். அது இப்ப மட்டும் தொடர்ந்து ஒண்ணுதான் இருக்கு. மரபு வழி செய்யற பூசகர் மேல இருக்கிற ஒரு குணம் என்னென்றால் வெப்பன் உனக்கு கும்பம் வெப்பன் துடலேக்கவே குந்தி கொண்டிருப்பேன் இப்படி பெருட்டுறது. இதாலதான் மக்கள் இந்த மரபு வழி பூசகர் மேல வெறுக்கிறதுக்கான காரணம், முக்கியமான காரணம் இது. உனக்கு நான் செய்வேன், உனக்கு இருக்கு சுடலேக்க அந்த சவுக்காலையில போய் நான் ஒருதல் எனக்கு சொன்னவர் சவுக்காலையில போய் இறந்த புணத்தை 3 நாள் தான் ஒழிப்பு உயிரோட வச்சிருப்பேன். அந்த புணத்தை வச்சு உனக்கு நான் எதுவும் செய்வேன். இப்படி எல்லாம் இப்படியா இப்ப எனக்கு அதுல நம்பிக்கையே இல்லை, எனக்கு அதுல ஒரு தெளிவு இருக்கின்றபடியா நான் பயப்படாம நான் எதிர்கொள்றேன். மக்கள் என்ன செய்திருக்கணும்? பயந்துடுவினம். ஐயோ இப்படி அதை செய்திருவாங்க இப்படி ஒன்று பயம் கொண்டு வந்துடும். இதுகளை முதல் இந்த ஐயா மாதிரி நிப்பாட்டுவோம். ஐயோ இது என்னன்னு சொல்லி பல பேர் அதுக்காண்டி ஆகமம் சார்ந்த ஐயா மரங்குறையாண்டி அவையிலும் இந்த மிரட்டின தேசிக்க உருட்டு வெண்ணை தண்டு வெண்ணை அரப்பு தேசிக்க அமைப்பு எல்லாம் மிரட்டி இருக்கிறோம். அப்ப இதுகளாலதானே எங்கிட்ட அந்த குருமாரன் இருக்கிறார்கள் மரபு வழி என்றாலும் சரி ஆகமம் சார்ந்தவர்களா இருந்தாலும் மக்கள் வெறுக்கிறதுக்கு பயப்படுறதுக்கு அதன் மேல ஒரு ஈடுபாடு இல்லாம ஒரு விலகலுக்கு காரணம் இதுதான். அப்ப முதல்ல அவையில் அதுல இருக்கணும். இப்ப அண்மையிலையும் ஒரு ஐயா ஒரு பூசகர் ஒரு அவற்ற கதையில பழைய நாங்களும் மாந்திரிகம் தெரிஞ்ச ஆக்கள் தான் நாங்கள் இதெல்லாம் அது தெரியும் தெரியும் இதெல்லாம் இல்லை ஏதோ கடவுளை என்று சொல்லி எல்லாத்தையும் கடவுள் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் பட்டறைகள் தந்திருக்கிறார் எல்லாரோடையும். ஆகையினால இதை மட்டும் ஒரு இதா பார்த்தா குருமார் நல்லா இருப்பினோம், மக்களும் குருமாரோட சேர்ந்து நல்லா பயணிப்பினோம். சரி, இதுல நாங்கள் சிறந்த முறையில இது எல்லாத்தையும் பற்றி கதைச்சினாங்க. இந்த கோயிலின் விடயம் தொடர்பாக கதைச்சது மக்கள் அனைவருக்கும் புரிஞ்சிருக்கும். இதுல 3 ஐயா மரம் சிறந்த விடயத்தை சிறப்பான முறையில விளங்கக்கூடிய வகையில விளங்கப்படுத்திருக்கணும். விளங்கக்கூடிய வகையில விளங்கப்படுத்தின விடயத்தை விளங்கி கொள்ளாவிட்டீங்கன்னு சொன்னா நீங்க விளக்கம் இல்லாதவர்கள் தான் பொருள். நீங்க விளக்கம் உள்ளவரா விளக்கம் இல்லாதவரான்னு சொல்லி நீங்களே தீர்மானித்துக் கொள்ளுவோம். அதோட இந்த வரப்போயினம் பானைகளையும் கட்டி கொண்டு சோறு காய்ச்சறதுக்கு வரப்போயின மேரிசி தெரியாத 2 பேர்
அவைகளையும் பார்த்து வைங்க. அதுல ஒருவருடைய பேர் வந்து சிவஸ்ரீ வசந்தநாதன் என்று நினைக்கிறேன். அவருடைய பேர் வசந்தநாத குருக்கள். அது போதக ஆச்சாரியாராக மகாலிங்க சிவ குருக்கள் என்று சொல்லி நினைக்கிறேன். அவர் அந்த சைவ குருமணிகள் சங்கத்தை வந்து நிறுவினதாக வந்து செய்தி கிடைச்சிருக்கு. அதோட கொஞ்சம் பேர் வரையிலும் இந்த மிஷன்ஜாமி வாரலாம். இந்த மிஷன்ஜாமிக்கும் இதுக்கும் என்ன ஒரு தொடர்பு இருக்கும்னு சொல்லி எனக்கு தெரியாது. ஏனென்றால் அவர்களுடைய கொள்கையே அடிப்படையில் சொன்னால் மன்னிக்கணும். உண்மையில மாலையின் குருக்களை யாரும் மதிப்புக்குரிய மரியாதைக்குரிய ஒரு கிரியைகளை கடவுள் இருக்கிறார் என்று மதிச்சு செய்யக்கூடிய ஒருத்தர். அவர் எப்படி இதுக்குள்ள எப்படி வந்தார், எப்படி உட்புகுத்தப்பட்டார், இல்ல அவர் என்ன ஆலோசனை சொல்லியிருக்கார், அல்லது அவர் தெரியாம வாராரான்னு நமக்கு தெரியாது. இப்படி இப்படி இருக்கிற கோயில் உங்களோட கருத்தை நான் ஏற்கிறேன் ஐயா. இப்ப அவர்கிட்ட திறமையை நான் மதிக்கிறேன். இப்ப என்னன்னு சொன்னால், எப்படியோ அவரை கூப்பிடினோம், வாங்க சோறு காய்ச்சுவோம் சொல்லி. இப்ப அவருக்கு தெரியத்தானே வேணும், என்ன அரிசி போடுவோம்னு சொல்லி தெரியத்தானே வேணும். தெரியாம கொள்ளாம அவர் அந்த இடத்துக்கு வாராருன்னு சொன்னால், அப்ப அவர் அது தெரியாம அந்த இடத்துக்கு அவர் ஓமன் சாதாச்சாரியராக இருக்கிறார். பாப்போம் என்ன நடக்க போகுதுன்னு பார்ப்போம். மக்கள் ஏமாத்துறதுக்கு ஒரு கூட்டம் உண்டு, முயற்சி செய்திருக்கு. நீங்க சொன்ன அடிப்படையில வறண்டுக்கு வருவோம். பணம் இருக்குது, பணத்தால நாங்கள் பலதையும் செய்வோம் என்றாலே இருக்கிறோம். என்ன நடக்க போகுது, நீ கடவுள் பேச்சியம்மன் சொல்லி ஒரு ஆள் இருக்கிறா, பேச்சியம்மன் வழியோர் அடியவர்கள் இருக்கணும். எல்லாம் நல்லா நடந்தா எல்லாமே சிவமயம், அன்பே சிவம். வேறு ஏதாவது ஒன்றும் இல்லை. இந்த காணொலியில கலந்து கொண்டு இந்த கருத்துக்களை சொல்லி உங்களுடைய பொன்னான நேரங்களை செலவழிச்ச ஐயாக்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. இன்பமே சூழ்க, எல்லோரும் வாழ்க, பொய்யாய் நேரெல்லாம் போயகளை வந்தவர்களே. நன்றி.